ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸ் கத்துக்கிற அந்த ப்ராசஸில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸுடைய கடைசி நாள், அதாவது டே 20. இப்ப இந்த லெசன்ல பார்த்தீங்க அப்படின்னா, 951லேருந்து ஆரம்பிச்சு 1000 வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கத்துக்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்ஸ்லாம் நீங்க பார்த்ததில்ல அப்படின்னா, அதுக்கான லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 1000 இங்கிலீஷ் வேர்ப்ஸோடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து சேரும். அதேபோல் இந்த லெசன் உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். அதனால் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிற முதல் வேர்ப் என்னது அப்படின்னா, செல்லம் கொடு அப்படின்னு சொல்லுவோம். செல்லம் கொடு, அதை நம்ம இங்கிலீஷில் பேம்பர் பேம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அளவுக்கு அதிகமாக செல்லம் கொடு அப்படின்றத ஓவர் பேம்பர் அப்படின்னு சொல்லலாம். தள்ளாடி நட அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குடிச்சிட்டு சிலர் நிதானம் இல்லாமல் அப்படியே தள்ளாடி நடப்பாங்க. சில பேர் டயர்டாக இருக்கும்போது அல்லது உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கும்போது அப்படியே தள்ளாடி நடப்பாங்க இல்லையா? அப்போ தள்ளாடி நட அப்படின்றத ஸ்டாகர் அப்படின்னு சொல்லலாம். உல்லாசமாக நட அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்பத்துக்காக அல்லது ப்ளஷருக்காக அப்படியே உல்லாசமாக அப்படியே நடந்து போவோம் இல்லையா? அப்போ அதை நம்ம இங்கிலீஷில் ஸ்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். கடையில் திருடு அப்படின்றத ஷாப்லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். தலைமறைவாகு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தவறுகள்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே தலைமறைவாயிடுவாங்க இல்லையா? போலீஸ் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக அப்படியே தலைமறைவாயிடுவாங்க. அப்போ தலைமறைவாகு அப்படின்றத அப்ஸ்காண்ட் அப்படின்னு சொல்லலாம். கொடுமைப்படுத்து அப்படின்றத பர்சிக்யூட் அப்படின்னு சொல்லலாம். வெட்டி கதை பேசு சிட்சாட். ஒன்றுக்கு இருமுறை சரிபார் டபுள் செக். அதாவது எல்லாத்தையுமே 1க்கு 2 முறை சரிபார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டபுள் செக் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். மதன்னு மெதுவாக செல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டயர்டாக இருக்கும்போது, அதே போல் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்போது அல்லது சோம்பேறித்தனமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்படியே மதன்னு நடப்போம். சுறுசுறுப்பாக நடக்காமல் மதன்னு நடப்போம். அதை நம்ம இங்கிலீஷில் டாடில் அப்படின்னு சொல்லலாம். கயிறால் ஆடு, மாடு, நாய் போன்ற விலங்குகளை கம்பத்தில் கட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டெதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாயை கட்டி போடு அப்படின்னா டெதர் த டாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாட்டை கட்டு அப்படின்னா டெதர் த கவ் அப்படின்னு சொல்லலாம். ஆடை கட்டு அப்படின்னா டெதர் த கோட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கம்பத்தில் கயிறால் கட்டப்பட்டுள்ள ஆடு, மாடு, நாய் போன்ற விலங்குகளை அவிழ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கட்டி போட்ட நாயை அல்லது கட்டி போட்ட மாடை என்ன பண்ணுவோம், அவிழ்த்து விடுவோம் இல்லையா? அப்போ அதை நம்ம இங்கிலீஷில் அன்டெதர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றன் 2 பகுதிகளை இணை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் போடுவோம். அப்போ பட்டன் போடும்போது என்ன பண்ணுறோம், ஷர்ட்டில் இருக்கிற 2 பகுதிகளை என்ன பண்ணுறோம், இணைக்கிறோம். அப்போ ப்ளவுஸில் கொக்கி போடுவோம், ஜிப்பு போடுவோம். அப்போ ஒன்றின் 2 பகுதிகளை இணை அப்படின்றத இங்கிலீஷில் ஃபாசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பட்டனை போடு அப்படின்றத ஃபாசன் யுவர் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜிப்பை போடு அப்படின்றத ஃபாசன் யுவர் ஜிப் அப்படின்னு சொல்லலாம். கொக்கியை போடு அப்படின்றத ஃபாசன் யுவர் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சீட் பெல்ட்டை போடணும் இல்லையா? அதை கூட நம்ம இங்கிலீஷில் ஃபாசன் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். இணைத்து பொருத்தப்பட்டுள்ள ஒன்றை அவிழ் அல்லது பிரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாசன் பண்ணதை நம்ம என்ன பண்ணுவோம், அன்ஃபாசன் பண்ணுவோம். இணைத்து பொருத்தப்பட்டுள்ள ஒன்றை அவிழ் அல்லது பிரி அப்படின்றது அன்ஃபாசன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சீட் பெல்ட்டை கழட்டு அப்படின்றது அன்ஃபாசன் யுவர் சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பட்டன்ஸ்லாம் கழட்டு அப்படின்றது அன்ஃபாசன் யுவர் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லேஸை கட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷூஸ்லாம் லேஸ் இருக்கும் இல்லையா? அப்போ லேஸை கட்டு அப்படின்றத லேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேஸ்ன்றதை நம்ம வேர்பாகவும் பயன்படுத்தலாம். அதுவே லேஸை அவிழ் அப்படின்றத அன்லேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷூவோட லேஸை கட்டு அப்படின்றத லேஸ் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷூவோட லேஸை வந்து அவிழ் அப்படின்றத அன்லேஸ் யுவர் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம். கலங்கப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம். கலங்கப்படுத்து அதை நம்ம இங்கிலீஷில் பிளமிஷ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என் பேரை கெடுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்,
டோன்ட் பிளமிஷ் மை ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். புரட்டி போடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டேபிளெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே புரட்டி போடுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ஓவர்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். புளித்து போ, புளிக்கவை அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக மாவை பற்றி பேசும்போது, இட்லி மாவு, தோசை மாவுலாம் இருக்கு இல்லையா? அப்போ மாவு பற்றி பேசும்போது, அல்லது திராட்சை ரசம், ஒயின் பற்றி பேசும்போது, அப்போ புளித்து போ, புளிக்கவை அப்படின்றத ஃபெர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈரமாக்கு அப்படின்றத வெட் அப்படின்னு சொல்லலாம். வெட் அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். இதை வந்து நம்ம வேர்பாவும் பயன்படுத்தலாம். பொறுத்துக்கொள், தாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வலியெல்லாம் தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொறுத்துக்கொள், தாங்கிக்கொள் அப்படின்றத பேர் அப்படின்னு சொல்லலாம். உன், குடி, எரிபொருள், ஆற்றல், நேரம் முதலியவற்றை செலவு செய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாப்பிட்றதுக்கும் சரி, குடிக்கிறதுக்கும் சரி, அல்லது எரிபொருள், ஆற்றல், நேரம் இதெல்லாம் செலவு செய்கிறதுக்கும் நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா கன்சியூம் அப்படின்ற வேர்பை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்குது, இந்த வேலை ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்குது அப்படின்றத திஸ் ஒர்க் கன்சியூம்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். சூனியம் வை அப்படின்னு சொல்லுவோம். செய்வின வை, சூனியம் வை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமானதாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இட் மேட்டர்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். சிறு வெடி வெடிக்கும் ஒலி எழுப்பு. அதாவது இப்போ எண்ணெயிலலாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கொதிக்கும் போது அந்த பச்சை மிளகாலாம் போட்டோன்னா அப்படியே பட்டுன்னு சவுண்டு வரும். அதே போல் பாப்கார்ன்லாம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணும், அப்படியே பட்டுன்னு சவுண்டு வரும் இல்லையா? அப்போ அது போல் சிறு வெடி வெடிக்கும் ஒலி எழுப்பு அப்படின்றத பாப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த பலூன் வெடிச்சிருச்சு அப்படின்றத த பலூன் பாப்ட் அப்படின்னு சொல்லலாம். முரட்டு விலங்குகளை அடக்கு, பழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காட்டு விலங்குகளாக இருக்கட்டும் அல்லது முரட்டு விலங்குகளாக இருக்கட்டும், அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பழக்குவோம், அதை வீட்டு விலங்காக மாற்றுவோம், பழக்குவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் டெய்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விலங்கை வந்து நம்ம டெய்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத அது செய்யும் இல்லையா? ஸோ அதுதான் டெய்மிங். ஒன்றை சுற்றி வட்டமிடு, வட்டமாக செல் அப்படின்றத சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். சர்க்கிள்ன்றது ஒரு நவுன், அதை நம்ம வேர்பாவும் பயன்படுத்தலாம். பயிற்சி அளி அப்படின்றத கோச் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ஒரு முழுமைக்காக தனது பங்கை கொடு அப்படின்றத கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். உரையாடு அப்படின்றத கன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கான்வர்சேஷன் அப்படின்னாவே உரையாடல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கன்வர்ஸ் அப்படின்னா உரையாடு அப்படின்னு அர்த்தம். சோதனை முயற்சி செய் அப்படின்னுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவரை ஏமாற்று, விளையாட்டாக பேசு அப்படின்றத ஃபூல் அப்படின்னு சொல்லலாம். அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னா ஹீ ஃபூல்டு மீ அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நான் விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாஸ் ஜஸ்ட் ஃபூலிங் அப்படின்னு சொல்லலாம். இன்பம் கொடு, உவகையளி, மன நிறைவலி அப்படின்றத கிராட்டிஃபை அப்படின்னு சொல்லலாம். ஒருவரை சந்திக்கும் போது வரவேற்பலி, முகம் மலர்ந்து வாழ்த்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம டீச்சர்ஸோ அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், வணக்கம் சொல்லுவோம், அல்லது குட் மார்னிங் சொல்லுவோம், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம், குட் ஈவினிங் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது போல் ஒருவரை சந்திக்கும் போது வரவேற்பலி, முகமலர்ந்து வாழ்த்து அப்படின்றத கிரீட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்வத்தை தூண்டு அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த ஐடியா எனக்கு ஆர்வத்தை தூண்டலை அப்படின்றத திஸ் ஐடியா டசன்ட் இன்ட்ரெஸ்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். பயன்பாட்டு கால முடிவுறு, காலாவதியாகு, இறந்து போ அப்படின்றத எக்ஸ்பயர் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது நம்ம மார்க்கெட்ல வாங்குற ஒரு பொருள் வந்து அதனுடைய பயன்பாட்டு காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதாவது அது காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த பொருள் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேபோல ஒரு நபர் இறந்து போயிட்டாலும் நம்ம எக்ஸ்பயர் என்ற வேர்பை நம்ம பயன்படுத்தலாம். மணம், புகை, ஒளி, ஒளி, வெப்பம் போன்றவற்றை வெளியிடு அப்படின்றத எமிட் எமிட் அப்படின்னு சொல்லலாம். தகவல் அல்லது கருத்து பரிமாற்றம் செய் அப்படின்றத கம்யூனிகேட் கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லலாம். தொந்தரவு செய் அப்படின்றத பாதர் பாதர் அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ந்து பார் அனலைஸ் அனலைஸ். நிர்வகி அட்மினிஸ்டர் அட்மினிஸ்டர். நிறுத்து முடிவுறு சீஸ் சீஸ். புகார் கூறு குறை தெரிவி கம்ப்ளெயின் கம்ப்ளெயின். ஒன்றை அழி சேதப்படுத்து ஒருவரை நிலைகுலைய செய் டெவஸ்ட்ரேட் டெவஸ்ட்ரேட். பணி, இடம், நேரம் போன்றவற்றை ஒருவருக்கு அல்லது ஒன்றுக்கு ஒதுக்கு அலாட் அலாட். மாறுவேடம் போடு டிஸ்கைஸ் டிஸ்கைஸ். பெற்றிராமல் இரு லேக் லேக். ஸோ லேக் அப்படின்றது ஹேவ் ஹேஸ் என்ற வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு ஆப்போசிட் வேர்டு தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஹி ஹேஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னா அவன்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே ஹி லேக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னா அவன்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது அவன்கிட்ட இருக்க வேண்டிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவன்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். அவதூறு பேசு ஸ்லாண்டர் ஸ்லாண்டர். அவப்பெயர் உண்டாக்கு டிஸ்கிரெடிட் டிஸ்கிரெடிட். சிரிப்பூட்டு வேடிக்கை காட்டு சலிப்படையாமல் இருக்கச் செய் அம்யூஸ் அம்யூஸ். கடைசியாக இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் என்னது அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 5 தமிழ் வார்த்தைகளை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க அப்படின்றத கீழே உள்ள காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.